இடைபடுங்க. உங்க வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை, மறைபொருளை, மறைவான மன்னாவை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். ஆமேன். நம்ம யாருக்காவது தீங்கு பண்ணா அந்த தீங்கு என்ன செய்யும்? நமக்கே வரும். அதான் சொல்றார், படுகுழியை வெட்டுகிறவன். அடுத்தவனுக்கு உபத்திரவம் பண்றவனுக்கு என்ன வரும்? உபத்திரவம் கண்டிப்பா அவன் வாழ்க்கையில வரும். ஆக நம்ம யாருக்கு என்ன செய்யக்கூடாதுங்க? உபத்திரவம் கொண்டு வரக்கூடாது, இடைஞ்சலா இருக்கக்கூடாது, நம்ம யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. ஆமேன். யாருக்கும் குழி பறிக்க கூடாது. சிலரோட எண்ணமெல்லாம் என்னன்னா, யாரையாவது விளத்தள்ளணும், யாரையாவது மோசம் போக்கணும், ஒண்ணுமில்லாம போக செய்யணும், அடுத்தவனை கொள்ளையடிக்கணும், அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது. அதுதான் இன்னைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமேன். ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அவங்க உள்ள நுழைஞ்சது என்ன பண்ணுவாங்க? யார் என்ன சாப்பிட்றாங்கன்னு தான் பார்ப்பாங்க, இல்லையா? அந்த மாதிரி மனிதர்கள் என்ன செய்யறாங்க? அடுத்தவங்க வாழ்க்கையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும், நம்முடைய காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தவங்களை பத்தி நமக்கு தேவையில்லை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு. ஆமேன். அடுத்தவங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? தொந்தரவு செய்ய கூடாது. நமக்கு பெஸ்ட் ரோல் மாடல் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ நன்மை செய்கிறவராக தான் இருந்தார், தீமை செய்கிறவராக இல்லை. தீமையை நன்மையால் அவர் வென்றார். அல்லேலூயா. ஆக இந்த நீதிமொழிகள் எழுதின சாலமோன் சொல்றாரு, படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். இந்த வசனத்தை நாம் படிச்சு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். ஒரு மிகுந்த ஒரு போராட்டமான சூழ்நிலைக்கு மத்தியிலே தள்ளப்பட்ட பொழுது பைபிளை எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் அந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார், படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். அல்லேலூயா. குழியில விழுந்தாச்சுன்னா என்ன முடியும்? என்ன பண்ண முடியாதுங்க? எழும்ப முடியாது. ஒருவேளை சின்ன குழியா இருந்தா என்ன செய்யலாம்? தத்தி குத்தி எந்திரிச்சிடலாம். ஆனா பெரிய குழியா இருந்தா விழுந்தாச்சுன்னா என்ன செய்ய முடியாது? எழுந்திருக்கவே முடியாது. அப்ப தேவ பிள்ளை யாருக்காவது நாம பெரிய குழியா வெட்டினோம்னா முதல்ல யார் அதில் விழுவோம்? நம்ம தான் விழுவோம். ஆகவே குழி வெட்டாதிருங்கள். ஆமேன். யாருக்கும் தீமை செய்யாதிருங்கள். இங்க படுகுழியை வெட்டுகிறவன், படுகுழியை வெட்டுகிறவன். ஆக தேவ பிள்ளையே, யாருக்கு என்ன செய்யக்கூடாதுங்க? நம்ம தீங்கு செய்யாதவர்களாக இருக்கணும், தீமையை நன்மையால் வெல்லுகிற பிள்ளைகளாக இருக்கணும். இதை குறித்து நான் சில வேத பகுதியை நான் பார்த்த பொழுது ஆண்டவர் சொன்ன சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை படிங்களேன். சங்கீதம் 7:15. அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். ஆமா, குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது நிறைய சத்துருக்கள் அவருக்கு விரோதமா எழும்பினாங்க. அப்போ அந்த சத்துருக்களுக்கு அந்த அந்த சூழ்நிலையில அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு வரும்போது சொல்ல, எனக்கு விரோதமாக அநேகர் குழி வெட்டினார்கள், அந்த குழியில் என்ன செஞ்சாங்க? அவர்களே விழுந்தார்கள். ஆமேன். தாவீது ஒரு நாள் என்ன செய்யல? விழல. ஆனா அவனுக்கு யார் தோணுனாங்களோ அவங்க என்ன செஞ்சாங்க? விழுந்து போனார்கள் என்று சொல்றார். குழி, அந்த வசனத்தை படிங்க. குழியை வெட்டி அதை ஆழமாக்கி, இன்னும் நல்லா கஷ்டப்பட்டு, இன்னும் நல்லா வேணும், நல்லா வேணும், நல்லா வேணும், இன்னும் நல்லா பாடுபட்டு அப்படின்னு நினைக்கிறவன் என்ன செய்யும்? அவனுக்கு தான் அதிக பாடு வரும், அதிக கஷ்டம் வரும், அதிக உபத்திரவம் வரும். அடுத்த வசனம் படிங்க. நீதிமொழிகள் இருங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 10வது வசனம். புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் chapter 28 verse 10. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். ஆமா, உத்தமர்கள் ஆண்டவருக்காக வாழுகிற பிள்ளைகளை பொல்லாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தீமை செய்து அவர்களை தவறி போக செய்கிறவன் என்ன ஆவானா? தான் வெட்டின குழியில்
தானே விழுவான். ஆக தேவ பிள்ளையே, நிறைய பேர் உத்தமமாக நடக்கிறவங்களை கண்டா பிடிக்காது, உண்மையாக இருக்கிறவங்களை கண்டா பிடிக்காது. ஏன்னா இன்னைக்கு கால சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. ஒரு துறையில் ஒரு வேலையில் எடுத்துட்டிங்கன்னா அந்த வேலையில் உண்மையாக இருக்கிறவனை கண்டா ஜனங்களுக்கு கூட வேலை செய்யறவங்க என்ன செய்யாது, பிடிக்க. நீ மாத்திரம் என்னடா யோக்கியமா அப்படின்பாங்க. அந்த மாதிரியான ஒரு காலத்துக்குள்ளே வந்துட்டோம். தப்பு பண்ணுறவனை ஆதரிப்பான், உண்மையாக வாழ்கிறவனை எதிர்ப்பாங்க. அதான் உலகத்தில் நடக்குது. ஆமேன். தீமை செய்கிறவனுக்கு விரோதமாக ஜனங்க வரதில்லை, ஆனால் நல்லது செய்கிறவனுக்கு விரோதமாக தான் என்ன செய்கிறாங்க, வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் என்ன செய்யணும், நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியில் நடத்துகிறவன் என்ன செய்வானா, தான் வெட்டின குழியில் தானே விழுவான். விழுந்துருவான், அவ்வளவுதான். விழுந்தான்னு அவனால் என்ன செய்ய முடியாது, எந்திரிக்கவே முடியாது. அல்லேலூயா, ஆமேன். ஒரு கல்லையோ ஒரு மண்ணையோ கீழே கொட்டிட்டோம்னா என்ன செய்யலாம், அதை அள்ளிடலாம். ஆனால் ஒரு எண்ணெயை கொட்டியாச்சுன்னா என்ன செய்ய முடியும், அள்ள முடியுமா, அள்ள முடியும். தண்ணியை கொட்டியாச்சுன்னா அள்ள முடியுமா, துடைக்க தான் முடியும். ஆக தேவ பிள்ளையே, உத்தமர்கள் என்ன செய்வாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் எவன் குழி பொறிக்கிறானோ அவன் எந்திரிக்கவே முடியாது, எழும்பவே முடியாது. பிசாசை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கல்வாரி சிலுவையில் நசுக்கிட்டார், அவனை எழும்ப முடியாது. அல்லேலூயா. அந்த மாதிரி குழியில விழுந்தான்னா அவனால் என்ன செய்ய முடியாது, எழுந்திருக்க முடியாது. ஆனால் செம்மையானவர்கள் என்ன செய்வாங்களாம், நன்மையை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் படிங்க, எக்லீசியாஸ்டஸ் பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்கள். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்கள். படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும், கல்லுகளை பேர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான், மரத்தை பிழைக்கிறவன் அதனால் மோசப்படுவான். ஆமா, பாருங்க, என்ன வேலை செய்யறோமோ அதுல பாதிப்பு வரும். ஆக நல்ல வேலை செஞ்சா நல்ல ஆசீர்வாதம். ஆக தான் சொல்லப்படுகிறது, படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், தீமை செய்கிறவன் தீமையிலே விழுவான். ஆமீன். துரோகம் பண்ணுகிறவன் துரோகத்துல விழுவான். இன்னைக்கு பாருங்க, அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யறதுக்காகவே நிறைய மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், பில்லி சூனியம் வைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா. அவங்களாம் எதுக்காக பண்றான், பணத்துக்காக பண்ணுகிறார்கள். அடுத்தவனுக்கு கெடுக்கிறது அவங்களுடைய வேலையாக இருக்கு. ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன வரும், அதே அவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் வரும். ஆமேன். ஆக தேவ பிள்ளைகள் நன்மை செய்கிறவளா இருக்கணும். அல்லேலூயா. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே விழுவான், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே விழுவான். ஆக தேவ பிள்ளையை நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அடுத்த ஒரே ஒரு வசனம் படிங்க, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிங்களா. நீதிமொழிகள் 1:18. இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள். இவர்களோன்னா எவர்கள் பாவிகள், சரிங்களா, பாவிகள். 10வது வசனத்தில் படிக்கிறோம், என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும். அந்த பாவிகள் தான் என்ன செய்யறாங்க, இவர்களோ, இந்த பாவிகள் என்ன செய்யறாங்க, தங்கள் ரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள். அவன் என்ன செய்யறான், அடுத்தவனை ரத்தம் சிந்த வைக்கணும், அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும், அடுத்தவன் பொருளை திருடணும், அடுத்தவனை ஏமாத்தணும்னு சொல்லிட்டு அவன் செயல்படுறான். ஆனா அவனுக்கு தெரியல, தன் ரத்தத்திற்கே அவன் என்ன செய்யறானா, பதிவிருக்கிறான். தங்கள் பிராணனுக்கே என்ன செய்யறாங்க, ஒளி வைத்திருக்கிறார்கள். அவன் ஜீவனுக்கே அவன் கெடுதல் செய்கிறான். ஆக தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாதுங்க, யாருக்கும் நம்ம குழி வெட்ட கூடாது, குழி பறிக்க கூடாது, கெடுக்க கூடாது, தீமை செய்யக்கூடாது. அந்த தீமை செய்த அந்த தீமை யாருக்கு வரும், நமக்கே வரும், நமக்கே வரும். நமக்கு சில வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜூஸ் பாட்டிலில் விஷத்தை கலந்து கொடுத்துருவானுங்க. அதை எவனாவது பார்த்து என்ன செய்வான், பாட்டிலை மாற்றி வச்சிருவான். கடைசியில் எவன் போட்டானோ அவனுக்கே இந்த மயக்கம் வந்துடும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்க்குறோம். என்ன தீமை நம்ம பண்ணுறோமோ அது நமக்கே வரும். ஆக என்ன செய்யக்கூடாது, தீமை நாம் செய்ய கூடாது. நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அதான் இயேசுவின் குணம். அல்லேலூயா. ஆக படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் அவனே போய் விழுந்துருவான். விழுந்தாச்சுன்னு என்ன செய்ய முடியாது, அவனால எந்திரிக்க முடியாது. பிசாசு பாருங்க, அவன் வெட்டின குழியில அவனே விழுந்தான், அவனால் என்ன செய்ய முடியாது,
எந்திரிக்க முடியாது. ஆமென். ஆக இதை நான் தியானித்த பொழுது 2 சம்பவங்களை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அதை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கவனமாய் கவனியுங்கள். முதல் உதாரணம் பாருங்க. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை உங்கள் வேதாகமத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 Kings chapter 20 verse 1 படிங்க. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதின் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோடு கூட 32 ராஜாக்கள் இருந்ததும் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. சரி, இங்க என்ன படிக்கிறோம்? ராஜாக்கள் அரசாண்ட காலத்துல இஸ்ரவேலை அரசாண்ட ஒரு ராஜா இருந்தான். அவன் பேர் என்ன? ஆகாப். ஆகாப் என்று சொல்லியதான ஒரு ராஜா. அவன் ஒரு நல்ல ராஜா கிடையாது. அவன் ஒரு துன்மார்க்க ராஜா. he is a wicked king. அவன் என்ன செஞ்சான் பாருங்க, ஏசபேலை விவாகம் பண்ணான். அந்நிய தெய்வத்தை, சீதோனியருடைய தேவியாகி அந்த தெய்வத்தை வணங்குகிறவளுடைய மகளை என்ன செஞ்சான்? விவாகம் பண்ணினான். இப்படிப்பட்ட ராஜாவின் காலத்துல என்னாச்சு? சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத். சரிங்களா? அப்போ அந்த நாட்களில் ஒவ்வொரு ராஜாக்கள் என்ன செய்வாங்க? யுத்தத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி இந்த சீரியாவின் ராஜா பெனாதாத் என்கிறவன் என்ன செய்கிறான்? ஒரு பெரிய நல்ல ஒரு பலசாலியாக இருக்கிறான். நிறைய இராணுவம் அவனுக்கு இருக்கு, நிறைய அதிகாரம் இருக்கு, நிறைய ஆளுகை இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ராஜா என்ன செய்கிறான்? அவன் சமாரியாவை முற்றுகை போடுகிறான். எதை முற்றுகை போடுறான்? சமாரியா, இஸ்ரவேலை முற்றுகை போடுகிறான். அங்க பார்க்கும் பொழுது அந்த சீரியாவின் ராஜாவோடு கூட 32 ராஜாக்கள் சேர்ந்து கொண்டார்கள். என்ன செஞ்சாங்க? 32 ராஜாக்கள். அப்படின்னா அவனுக்கு ஒரு பெரிய பலன். ஆமென். தப்பு பண்றவன் என்னைக்கும் தனியா பண்ண மாட்டான். தனியா பண்றது ஏதாவது ஒருத்தர் 2 பேரா தான் இருக்கும். ஆனா தப்பு பண்றதெல்லாம் பாருங்க, கூட்டமா போய் தான் தப்பு பண்ணுவான். சரிங்களா? ஏதாவது ஒரு தப்புக்கு போறான்னா என்ன செய்வான்? கூட்டமா போவான். தனிப்பட்ட ஆள் அதை விட விஷம், ஆனா கூட்டமா போறவன் அதை விட விஷம். சரிங்களா? ஒரு திருட போறான்னா கூட்டமா போவான். ஒரு அதாவது மோசமான காரியம் ஈடுபடுறதெல்லாம் எப்படி போவாங்க? கூட்டமா தான். அந்த கூட்டமா சேரும்போது என்ன ஆகும்? அவனுக்கு ஒரு பலன் வந்துடும், ஒரு தைரியம் வந்துடும். என்ன ஆட்கள் கூட இருக்கிறாங்கன்ற ஒரு தைரியம். அந்த மாதிரி இந்த பெனாதாத் எப்படின்ற சீரியா ராஜா என்ன செய்யறான்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து 32 ராஜாக்களோட கூட சேர்ந்து வர்றான். ஒரு ராஜா வந்தாலே அவனுடைய நாடு, அவனுடைய படபலம், இராணுவ பலம், அவனுடைய ரதங்கள், குதிரை வீரர்கள் இப்படியெல்லாம் வருவாங்க. அப்ப 32 ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது பார்த்தா இஸ்ரவேல் நிரம்பி இருக்கத்தக்கதாக திரளான ஜனங்கள். சரி, அவ்வளவு கூட்டமான ஜனங்கள் யாரோட யுத்தம் பண்ண வராங்க? இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். வந்தது அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க. 3வது வசனம் படிங்களேன். உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தராய் இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாத் சொல்லுகிறான் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். சரி, இப்ப ஆட்களை அனுப்பி சொல்றான். அந்த சீரியா ராஜா என்ன சொல்றான் பாருங்க. வரும், உன்னுடைய பொன்னும் உன்னுடைய வெள்ளியும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சாமர்த்தியமாய் இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள்ன்றான். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆளை அனுப்பி சொல்றான், டேய் உங்ககிட்ட இருக்கிற தங்கமெல்லாம் என்னோடது, உங்ககிட்ட இருக்கிற வெள்ளியெல்லாம் என்னுடையது, உங்ககிட்ட இருக்கிற ஸ்திரீகள்லாம் அவன் மனைவி அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் யாருக்குரியவங்களாம்? எனக்கு. அடுத்தது சொல்றான், என்ன சொல்றான்? உங்ககிட்ட இருக்கிற அந்த அழகான வாலிபர்கள், சாமர்த்தியம் உள்ள பசங்கள்லாம் என்னுடையவர்கள் அப்படின்றான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நீங்க எல்லாம் வீட்டில் தங்கம் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, எல்லாம் என்னுடையது, எல்லாம் கொண்டு வந்துருங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சர்ச்சுக்கே வர மாட்டீங்க. இருக்கீங்களா? புரியுதா? அந்த மாதிரி இவன் படபலம், இராணுவ பலம், ஆள் பலத்தில் சொல்றான், டேய் உங்ககிட்ட இருக்கிற தங்கமெல்லாம் என்னுடையது. அவன் வைத்த கட்டி வாயை கட்டி சம்பாரிச்சு வச்சிருக்கிறான். ஆனா இவன் என்ன செய்யறான்? இந்த ராஜா வந்து சொல்றான், எல்லாம் என்னுடையது அப்படின்றான்.
தங்கத்தை வெள்ளியை சொன்னாலும் பரவாயில்ல. என்ன சொல்றான் அவன்? வாழ்க்கையே கெடுக்கும்படி சொல்றான். உன்னுடைய பெண்கள் எல்லாம் என்னுடைய பெண்கள்ன்றான். அடுத்தது உன் பசங்கள்லாம் ஏன் பசங்கன்றான். அப்போ அவங்களுடைய அப்படியே ஆளுக்கு டாமினேட் பண்ணும்படியாக என்ன செய்கிறாங்க? இந்த சீரிய ராஜா வருகிறான். அப்போது இந்த ஆகாப் என்ன சொல்கிறான்? பயந்து போய் ஆமாம் எல்லாம் உனக்கு தான்ட்டான். நான் பெரிய சொல்கிறான் இல்லையா, ஜனத்தில் பெருத்தவர்கள், செல்வாக்கில் பெருத்தவர்கள், அதிகாரத்தில் பெருத்தவர்கள் இன்னைக்கு அப்படிதான் ஏழை ஜனங்களை, ஒண்ணுமில்லா ஜனங்களை ஒடுக்குறாங்க. ஏழைகளை ஒடுக்குகிறார்கள், பலன் இல்லாதவர்களை ஒடுக்குகிறார்கள். அவன் மிரட்டுறான், ஏய் ஒழுங்கா உட்காரு அப்படின்றான். அந்த ஏழையா இருக்கிறவன் என்ன செய்யறான்? அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். இந்த இஸ்ரவேலின் ராஜாட்ட ஆள் பலம் இல்லை, ஆமீன், பணபலம் இல்லை, செல்வாக்கு இல்லை. அப்ப என்ன செய்யறான்? ஆமாப்பா எல்லாம் உன்னுடையதான்றான், எல்லாம் உன்னுடையதான்றான். அப்புறம் திரும்ப என்ன செய்யறான்? அந்த ஆட்கள், அவனுடைய பிரதிநிதிகள், அந்த சீரியா ராஜாவுடைய பிரதிநிதிகள் 2வது முறை வருகிறார்கள். 2வது முறை சொல்லி அனுப்புறான். 5வது வசனத்தை படிங்களேன். அந்த ஸ்தானாதிபதிகள் திரும்பவும் வந்து பெனாதாத் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வெள்ளியையும் உன் பொன்னையும் உன் ஸ்திரீகளையும் உன் குமாரர்களையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உமக்கு சொல்லி அனுப்பினேனே. ஆனாலும் நாளை இந்நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்றார் என்று சொன்னார்கள். சரி, முதல்ல என்ன சொன்னாருங்க? உன்னுடையதெல்லாம் என்னுடையதெல்லாம். இப்போ செகண்ட் டைம் என்ன சொல்றாரு? ஆட்களை அனுப்பி சொல்றாரு, இப்போ உன்னுடைய வெள்ளி, உன்னுடைய பொண்ணு, உன்னுடைய ஸ்திரீகள், உன்னுடைய குமாரர்கள் எல்லாத்தையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும். சும்மா சொன்னா கூட பரவாயில்ல. இப்போ என்ன சொல்றாரு? நாளைக்கு அங்க இருக்கிறதெல்லாம் இங்க வந்துடணும். அப்படி வராத பட்சத்தில் நாளைக்கு என் ஆட்கள் எல்லாம் வருவாங்க, என் ஆட்கள் வருவாங்க. வந்து உன் கண்ணுக்கு எதெல்லாம் பிரியமா இருக்கோ அதையெல்லாம் என்ன செய்வான்? கொண்டு வந்துடுவான். நம்ம ஒவ்வொரு பொருளா பிரியப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கி வச்சிருப்போம் இல்லையா? ஒரு கடைக்கு போறீங்க, 1000 புடவை இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே வாங்கிடுறீங்களா? இல்லை, அதை வச்சு பார்த்து கட்டி பார்த்து, இப்போல்லாம் ட்ரையல் ரூம் வேறு இருக்குது, போட்டு பார்த்து சரியாக இருந்தால் தான் என்ன செய்கிறோம்? வாங்கிட்டு வரோம். அதே போல் ஒரு ஷூ கடைக்கு, செருப்பு கடைக்கு போகிறோம், நிறைய இருக்குது. ஏதோ ஒரு நமக்கு பிடிச்சமானதை வாங்கிட்டு வரோம். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எப்படிப்பட்டது? உங்களுக்கு பிரியமானது, உங்களுக்கு பிடிச்சது இல்லையா? இப்போ மெல்வின் தம்பி இருக்கிறார், ஒரு ஹீரோ ஹோண்டா பைக் வாங்கி வச்சிருக்கிறார். எத்தனை லட்சம் அது? 2.5 லட்சமா? 2.5 லட்சம் ரூபா போட்டு பைக் வாங்கி யோசிச்சு வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு வாங்கி வச்சிருக்கிறார். நாளைக்கு பைக் கொண்டு நிறுத்தணும், இல்லைன்னா என் ஆள் வருவாங்க தூக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு எப்படி இருக்கும் சொல்லுங்க? அதான் மிரட்டுறான். யாரு? பெனாதாத் மிரட்டுறான். நாளைக்கு இந்நேரத்தில் என் ஆட்கள் வருவாங்க, உனக்கு எதெல்லாம் பிரியமா இருக்கோ அதெல்லாம் இங்க வந்திருக்கணும். நீ சம்பாரிச்ச வெள்ளி, பொண்ணு, சொத்து, சுகம், உன் மனைவிகள், உன் ஸ்திரீகள், உன் குமாரர்கள் எல்லாம் A to Z இங்க. எதை வச்சு மிரட்டுறான்? 32 ராஜாக்கள் இருக்கிறாங்க, திரளான வாஸ்ட் ஆர்மி இருக்கு, இராணுவம் இருக்கு, பலன் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆக மிரட்டுறான் இவனை, டே எல்லாம் வந்திருக்கணும், இல்லாட்டி உன்னை சும்மா விட மாட்டேன், நீ தரலனால எல்லாம் தூக்கிட்டு வந்துருவோன்றான். அப்படிதானே பண்றாங்க பெரிய ஆட்கள், வசதி படைத்தவர்கள், சாமர்த்தியம் உள்ளவங்க என்ன சொல்றான்? ஆளை அனுப்பி தூக்கிட்டு வாடா அவனை. அந்த மாதிரி வேதத்துல, வேதாகம காலங்கள் அப்ப நடக்குது. ஆமேன். இப்ப பாருங்க, குழி வெட்டுறான். யாரு? பெனாதாத் குழி வெட்டுகிறான். ஆனா தானே அதுல விழப்போறன்னு அவனுக்கு தெரியல. தேவ பிள்ளைய, தேவ ஜனத்துக்கு விரோதமா வரான், இஸ்ரவேலுக்கு விரோதமா வர. ஆகாப் ஒரு துன்மார்க்க ராஜா இருந்தாலும் அவன் எங்க இருக்கிறான்? இஸ்ரவேல்ல இருக்கிறான். அல்லேலூயா, இஸ்ரவேல்ல இருக்கிறான், தேவ திட்டத்துல இருக்கிறான், ஜனங்களை ஆளுகிறான். ஆக அந்த ராஜாவுக்கு விரோதமாக பெனாதாத் பல வார்த்தைகளை சொல்றான். நாளைக்கு இந்நேரம் ஆள் அனுப்ப போறேன். அப்போ பெனாதாத் என்ன, அந்த இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்யறான்? உடனே அவன் அங்க இருக்கிற மூப்பர்கள், மாகாண பிரபுக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்றான். பாருங்க, நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம்,
அமைதியாக இருக்கு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறோம். ஆனால் இந்த ராஜா திரளான ஜனங்களோட வந்து சொல்கிறான், உன்னுடையதெல்லாம் என்னுடையதுன்றான், நாளைக்கு இந்நேரம் வருவன் தூக்கிட்டு போறன்றான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறான். ஆமென். அவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள்னு சொல்றான். அந்த மாதிரி விரோதமா வந்து எதிரா வந்து பல காரியங்களை பேசுறான். வேதத்துல கொஞ்சம் தான் சொல்லியிருக்கு, ஆனால் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும், நிறைய வார்த்தைகளை பேசியிருப்பான். ஆக இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவன் உள்ள வேதனைப்பட்டு என்ன செய்கிறாங்க, அந்த மாகாண பிரபுக்களை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, மாட்டேன்னு சொல்லிடு, முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்றாங்க. அப்போது நடக்கிற ஒரு காரியம் பாருங்க, இப்படி இந்த என்னால் இதெல்லாம் கொடுக்க முடியாது, பார்த்துக்கலான்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வார்த்தையை அவன் சொல்லுகிறான். சரிங்களா? சொன்ன உடனே என்ன ஆகுது பாருங்க, அந்த பெனாதாத் இவனை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்றான். என்ன இன்சல்ட் பண்றான் பாருங்க, 10வது வசனம் படிங்களேன். அப்பொழுது பெனாதாத் அவனிடத்தில் ஆள் அனுப்பி, எனக்கு பின் செல்லுகிற ஜனங்கள் எல்லாரும் கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின் தூள் போதுமானதாய் இருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். ஆமென். இது இஸ்ரவேலின் ராஜா வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே 3வது தடவை ஆளை அனுப்பி சொல்றான், எனக்கு பின் செல்லுகிற ஜனங்கள் எல்லாரும், அதாவது என்கிட்ட 32 ராஜாக்கள் இருக்கிறாங்க, எல்லா ராஜாக்களுடைய திரளான ஆர்மி என்கிட்ட இருக்கு, நாங்கள் எல்லாம் உன் நாட்டுக்குள்ள வந்தா என்ன ஆகும்னா, நாங்கள் வாரி கொண்டு போவதற்கு ஒரு பிடி மண்ணு கூட உன் நாட்டில் இல்லாதபடிக்கு என்ன செய்வோம், எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிடுவோன்றானுங்க. எப்படி வார்த்தை பாருங்க, என்ன சொல்றாரு, அந்த பெனாதாத்தின் ராஜா 3வது தடவை ஆள் அனுப்புறான். முதல் தடவை ஆள் அனுப்புனா சரி இப்போ எல்லாம் சரண்டர்ன்ட்டாரு. 2வது தடவை ஆள் அனுப்பி நாளைக்கு எல்லாம் வந்து சேரணுன்றாரு. அப்போ இவர் ஆலோசனை பண்ணி முடியாதுன்றாரு. 3வது தடவை ஆள் அனுப்பி சொல்றாரு, பார் நாங்கள் எல்லாம் இப்போ வரப்போகிறோம், உன் நாட்டில் ஒரு பிடி மண்ணு கூட இல்லாதபடிக்கு என்ன செய்வோம், எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுவான். ஆமென். அந்த மாதிரி தான் சத்துரு என்ன செய்வான், குழி வெட்டுவான். பார் என்ன பண்ணுறான், உன் குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறான் பார், உன் பிள்ளைகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறான் பார், உன் வருமானத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறான் பார் அப்படின்னு சத்துரு என்ன செய்வாங்க, பல விதங்களில் நம்மோட பேசுவான், நம்ம பயமுறுத்துவான், நம்ம கலங்கடிப்பான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? குழியை வெட்டுகிறான், ஆனால் தானே அதில் விழுவேன் என்று அவனுக்கு தெரியவில்லை. இப்போ அந்த படபலத்தில், இராணுவ பலத்தில் அவன் என்ன செய்யறான் பாருங்க. அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், 12வது வசனத்தில் படிங்களேன். பெனாதாத்தும் மற்ற ராஜாக்களும் கூடாரங்களிலே குடித்துக் கொண்டு இருக்கையில் இந்த வார்த்தையை கேட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி ஆயத்தம் பண்ணுங்கள் என்றான். பாருங்க சண்டைக்கு. அப்போ அந்த இஸ்ரவேலின் ராஜா என்ன சொல்றாரு 11வது வசனத்துல, அதற்கு இஸ்ரவேலின் ராஜா பிரதியுத்தரமாக, ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உரிந்து போடுகிறவனை போல பெருமை பாராட்டல் ஆகாது. சொல்ல, உங்ககிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்குன்னு என்ன செய்யாத, நீ பெருமை பாராட்டாத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பெனாதாத் என்ன செய்யறான், அந்த ராஜாக்கள் எல்லாரும் அவங்க கூடி உட்கார்ந்து குடிச்சு கும்மாளம் போட்டு எல்லாம் சண்டைக்கு ஆயத்தமாகிறார்கள். புரியுதா உங்களுக்கு சொல்றது? இந்த வசனம் எல்லாம் சரித்திரம், என்னோட ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். என் தலைப்பு என்ன, குழி வெட்டக்கூடாது, குழி பறிக்காதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ யார் குழி பறிக்கிறா? சீரிய ராஜாவாகிய பெனாதாத். யாருக்கு விரோதமா? ஆகாப்புக்கு விரோதமாக. எப்படி வந்து குழி பறிக்கிறான்? 32 ராஜாக்களோட வரான். வந்து அவன் தேசம் முழுவதும் வந்து இறங்கிட்டான். இறங்கிட்டு சொல்றான், உன்னுடைய வெள்ளி என்னுடையது, உன்னுடைய பொண்ணு என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகள் என்னுடையவர்கள். இவன் அடங்கி போறான். திரும்ப ஆள் அனுப்பி சொல்றான், அதெல்லாம் வந்து சேரணும், இல்லாட்டி என்ன செய்வேன், விடமாட்டேன், ஆள் அனுப்பி தூக்கிட்டு வருவேன்றான். அப்போ பயந்து போய் என்ன சொல்றாரு, அந்த ஜனங்களை கூப்பிட்டு இஸ்ரவேலின் ராஜா ஆலோசனை பண்ணி முடியாதுன்றார். அப்போ இவனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்து எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறானுங்க, கும்மாளம் போட்டிருக்கிறான், ஆட்டம் போட்டிருக்கிறான். அப்போ திரும்ப ஆளை அனுப்பி சொல்றான், முடியாது நான் சொல்ற
நான் இப்போ என்னுடைய குரூப்போட வரேன், என் ட்ரூப்போட வரம்பர், எல்லாம் கொள்ளையடிச்சு சுரண்டிட்டு போக போறேன், உன் நாட்டில் ஒரு பிடி மண்ணு கூட மிச்சம் இருக்காதுன்றான். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. உன் நாட்டில் ஒரு பிடி மண்ணு கூட இருக்காது, அந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன செய்வேன், வாஷ் அவுட் பண்ணிடுவேன், ஒன்றும் இருக்காதுன்றான். இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா? பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளை, நமக்கு விரோதமா யாராவது எழும்புனா, குழி வெட்டினா, நம்ம இடத்துல பலன் இல்லை போராடுவதற்கு, நம்ம இடத்துல சத்துவம் இல்லை, நம்ம இடத்துல என்ன இல்லை, இராணுவம் இல்லை, ஆனா தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீதி உள்ள நியாயாதிபதி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். பலத்தவன் எழும்புகிறான், எளியவனை ஒடுக்குகிறான். அதுதான் இன்னைக்கு பூமியில நடக்குது. பணத்துல பெருத்தவன், ஜாதியில பெருத்தவர்கள், இன்னும் வசதி வாய்ப்புல பெருத்தவர்கள் என்ன செய்யறாங்க, ஏழைகளை ஒடுக்கி தீமை பண்ணி அவங்களை கெடுக்கணும், ஒடுக்கணும், இல்லாம போக செய்யணும்னு சொல்லி தன்னுடைய பவரையும் தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய பலத்தையும் அவன் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் யார் பார்க்கிறா? கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த ஆகாப் ராஜா ஜெபிக்கல, ஆனா பாருங்க அவனுக்காக ஆண்டவர் பேசுறார். அதனால நானும் ஜெபிக்காது இருப்பேன்னு சொல்லாதீங்க. ஆமென். கர்த்தர் இடத்துல நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இறங்குகிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த மாதிரி சூழ்நிலையில ராஜா சொல்றான், என் ஆட்கள் எல்லாம் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இவன் குடிச்சு வெறிச்சு கும்மாளம் போட்டுட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் நமக்கு பலன், அந்த வார்த்தை தான் ஜீவன், அந்த வார்த்தை தான் ஒரு தைரியத்தை யாரு கொடுக்குது? ஆகாப்பு கொடுக்கிறது. பாருங்க 13வது வசனத்துல படிக்கிறோம். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து அந்த ஏராளமான ஜன கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாம் மகிமைப்படுத்துங்க ஆண்டவரை. ஆமென். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில என்ன செய்யறது என்று தெரியாது இருக்கும் பொழுது எந்த மனிதனும் சப்போர்ட் பண்ண வரல. ஆனா கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். என்ன சொல்றாருங்க? ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு இன்றைக்கு அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு, நீ என்ன விசுவாசிக்கல, நீ என்னை நோக்கி கூப்பிடல, நீ என்னை நோக்கி ஜெபிக்கல, ஆனா என்னுடைய ஜனங்களை அவன் அப்ரஸ் பண்றத நான் பார்த்தேன். என்னுடைய தேசத்துக்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகவே நானே கர்த்தர் என்பதை நீ புரிந்து கொள்ளும்படியாக உனக்காக நான் யுத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்மை ஒடுக்குகிற பிள்ளைகளுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார், கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். குழி வெட்டின அந்த அந்த யாருங்க அவன்? சீரியா நாட்டு ராஜா பெனாதாத். அவன் வெட்டின குழியில் அவனே விழுவான். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஒரு கேள்வி வரும், ஆண்டவரே யாரை கொண்டு செய்ய போறீங்க? யாரை கொண்டு செய்ய போற? வெற்றி தருவன்றீங்களே, யாரை கொண்டு? ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்தை கட்டி கொடுப்பன்றார். யாரை கொண்டு? ஆமென். அல்லேலூயா. இந்த உதவி நான் செய்ய போறேன்றார். யாரை கொண்டு? ஆண்டவர் நம்மை கொண்டே செய்ய போகிறார். அல்லேலூயா. அவன் கேட்கிறான், யாரை கொண்டு செய்ய போறீங்க? அங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் மாகாணங்கள்ல 232 பேர் தலைவர்கள் இருக்கிறாங்க, சேவகர், அவர்களை கொண்டு. அல்லேலூயா. யாரை கொண்டு ஆண்டவர் செய்ய போறாராம்? மாகாணத்தில் இருக்கிற அதிபதிகளை கொண்டு, சேவகரை கொண்டு. அவங்க எத்தனை பேர் தான் இருக்காங்க? 232 பேர். எவ்வளவுங்க? அவங்க ஆர்மி எத்தனை? 32 ராஜாக்கள், திரளான ஜனங்கள். அவர்களால தேசம் நிறைந்திருந்தது, சத்ருவால தேசம் நிறைந்திருந்தது. ஆனா இங்க எத்தனை பேரு? 232. அவங்களோட சேர்ந்து ஒரு 7000 பேர் சேர்ந்துட்டாங்க. மொத்தம் எவ்வளவுங்க? 7000
232 பேர். இந்த பெனாதாத் படபலம், ஆள் பலம், இராணுவ பலம், எல்லா பலமும் அவன்கிட்ட இருக்கு. ஆனா இவங்கிட்ட இருக்கிறது எவ்வளோங்க? வெறும் 7232 மெம்பர்ஸ். தட்ஸ் ஆல். இப்போ யுத்தம் வருகிறது. யுத்தத்துக்கு எல்லாம் ஆயத்தமாகி அவன் குடிச்சு வெறிச்சு தன்னுடைய பலத்தை சாமர்த்தியத்தை நம்பி வருகிறான். நடந்த என்ன தெரியுங்களா? நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும்படி இன்றைக்கு நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர். அங்கே பார்க்கிறோம். அந்த இடத்துல பாருங்க, 18வது வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, அப்பொழுது அவன் அவர்கள் சமாதானத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடே பிடியுங்கள், அவர்கள் யுத்தத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான். ஆமென். மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரான அவர்களும் அவர்கள் பின்னே வருகிற இராணுவமும் நகரத்திலிருந்து வெளியே வந்தபோது, இப்ப அவன் என்ன சொல்றான்? அந்த பெனாதாத்து சமாதானத்துக்காக வந்தாலும் அவனை பிடிங்க, சண்டைக்காக வந்தாலும் அவனை, எதுக்காக வந்தாலும் அவனை பிடிங்கன்றான். அப்பதான் அந்த மாகாணத்து அதிபதிகள் எல்லாம் ஒரு 7232 பேர் வெளியே வராங்க. வந்து அவனோட யுத்தம் பண்ணும்போது என்ன ஆகுது? 20வது வசனம் படிங்களா? அவரவர் தங்களுக்கு எதிர்ப்படுகிறவர்களை வெட்டினார்கள். ஹல்லேலூயா. யார் வெட்டினது? இஸ்ரவேல் இருக்கிற 7232 பேர் என்ன செஞ்சாங்க? அவர்களுக்கு எதிர்ப்படுகிற சீரிய ராஜாவின் இராணுவத்தை வெட்டினார்கள். சீரியர் முறிந்தோடி போனார்கள். ஹல்லேலூயா. இந்த பலன் எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. இந்த பலன் பரலோகத்திலிருந்து வந்தது. ஆமென். அவங்களும் ஒரு கூட்டமா வரான், திரளான மக்கள் வராங்க. இவங்க ஒரு சின்ன கூட்டமா போறாங்க. உள்ள நுழையும் பொழுது என்ன ஆகுதுங்க? அவர்களை வெட்ட ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. தாவீது ஒரு சின்ன ஆட்டிடையன். கோலியாத் யாருங்க? ஒரு பெரிய ராட்சதன், ஒரு பெரிய மாமிச பலமுள்ளவன், ஒரு பெரிய யுத்த வீரன், சிறுவயது முதல் யுத்த வீரன். ஆனா அந்த சின்னவன் போனது என்ன சொல்றான்? நானோடி நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திற்கு வருகிறேன் அப்படின்னு நாம் பாருங்க. அந்த வார்த்தையை அவனை கதிகலங்க வச்சிருச்சு தேவ பிள்ளைய. அந்த மாதிரி சின்ன கூட்டமா இருந்தாலும், சிறிய கூட்டமா இருந்தாலும், அந்த பெரிய கூட்டத்துக்கு விரோதமா போகும் பொழுது இவர்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு பலத்தை கொடுத்தார், ஒரு தைரியத்தை கொடுத்தார். என்ன செஞ்சாங்க? அந்த 7000 பேர் அவங்களை வெட்ட ஆரம்பித்தார்கள். அந்த திரள் கூட்டமான மக்கள் அவர்களுக்கு முன்பதாக என்ன செஞ்சாங்களாம்? முறிந்து ஓடினார்கள், ஓடினார்கள், ஓடினார்கள். கரங்களை நல்ல தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் குதிரையின் மேல் ஏறி சில குதிரை வீரர்களோடு கூட தப்பி ஓடினான். நாளைக்கு ஆட்களை அனுப்புவேன், எல்லாரையும் என்கிட்ட அனுப்பிச்சிருக்கணும்னு சொன்னவன் என்ன ஆகுதான்? ஜீவன் தப்பும்படியாக தப்பிச்சு பொழைக்கிறது யாரோ புண்ணியம். நான் அந்த மாதிரி என்ன ஆகுதுங்க? தப்பிச்சோம் பொழைச்சோண்டான்னு என்ன செய்யறான்? குதிரை எடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடுறான். அல்லேலூயா. God rooted the people of Assyria, the people of Syria, King Benhadad. Hallelujah. அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் முறியடித்தார். இஸ்ரவேல் என்னும் சிறு பூச்சியே, யாக்கோபு என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, உனக்கு துணையாய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்மை பார்க்கும் பொழுது ஜனங்கள் என்ன சொல்ல? மைனாரிட்டின்றாங்க. இந்த மைனாரிட்டியோட தான் ஆண்டவர் இருக்கிறார். இந்த மைனாரிட்டி கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சத்துருக்களை முறியடிக்க போகிறார். அல்லேலூயா. அந்த பெரிய ராஜாவாகிய பெனாதாத் 32 ராஜாக்களோடு வந்தவன், எல்லா ராஜாக்களும் முதுகு காட்டி ஓடினார்கள். காரணம் என்ன? இந்த தேவ பிள்ளைகளோடு ராஜாதி ராஜாவாகிய சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபின்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் கலங்கி விடாதே.
யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 21வது வசனத்துல படிக்கிறோம், இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டு குதிரைகளையும் ரதங்களையும் முறியடித்து. சீரியரில் மகா சங்காரம் உண்டாக வெட்டினான். ஆமென். இப்போ என்னாச்சுங்க? ஆகாப் புறப்பட்டு போய் என்ன செய்யறானா? குதிரை வீரர்களையும் ரதங்களையும் முறியடித்து சீரியரில் மகா சங்காரம் உண்டாக அவர்களை வெட்டினான். ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். ஜெயத்தை கொடுத்த பிற்பாடு தீர்க்கதரிசி திரும்ப வரார். வந்து அந்த ஆகாப்பு கிட்ட சொல்றாரு, ஆகாப்பே, நீ போய் உன்னை என்ன செய், பலப்படுத்தி கொண்டு நீ செய்யத்தக்கது என்னதென்று கவனித்து பார். நீ போய் என்ன செய், தேவ சமூகத்துல காத்துரு, ஜெபம் பண்ணு, நீ என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுன்றார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை முடிச்சா அடுத்தது தேவ சமூகத்துல போய் உட்காரணும். ஆண்டவரே என்ன செய்யணும்பா? ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். ஆமென். தரித்திருக்கணும். அப்பதான் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார், திரும்ப பலத்தை கொடுப்பார், திரும்ப சத்துவத்தை கொடுப்பார். வருஷம் யுத்தங்கள் வரும், வருஷம் பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆமென். நமக்கு விரோதமா குழி வெட்டுவான், நமக்கு விரோதமா சத்துரு வருவான், எதிரி வருவான், எல்லாமே வரும். ஆனா பாருங்க, நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்து நம்மை பலப்படுத்தி கொள்ளும் பொழுது கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். அவன் வெட்டின குழியில அவனே விழுவான். அல்லேலூயா. உன்னை பலப்படுத்தி கொள்றாரு. இப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யணுங்க? நல்லா படுத்துங்கணும். அப்படியா? என்ன செய்யணும்? நல்ல தேவனோடு உறவாடி வசனத்தை பிடிச்சு வார்த்தையை பிடிச்சு அபிஷேகத்துல நிரம்பி அப்படியே ஃபயரா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவருக்குள்ள ஃபயரா இருங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஃப்ளேமா எழும்புங்க. அல்லேலூயா. அப்பதான் உங்க சத்துருவை முறியடிக்க முடியும். ஆமென். நீ போய் உன்னை பலப்படுத்தி கொண்டு போய் நல்லா சாப்பிட்டு பலப்படுன்னு சொல்ல என்ன அர்த்தம்? தேவ சமூகத்துல கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களோ புது பலன். they renew the strength. பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள், தரித்திருங்கள், தங்கியிருங்கள். அங்கே இருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவார், திரும்பவும் ஜெயத்தை கொடுப்பார். முதல் ஜெயம் கிடைச்சிருச்சு, அடுத்த ஜெயம் கிடைக்கணும். என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும், ஜெபத்துல தரித்திருக்க வேண்டும், அப்பாவோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டும். ஆமென். ஜீவன் தப்பி போன அந்த பெனாதாத் என்ன பண்றான்? ஆலோசனை பண்ணி அவன் ஜனங்க, அவன் கூட்டம் 32 ராஜாக்கள் சொல்றாங்க, முதல் தடவை தோத்துட்டோம், ரெண்டாவது தடவை என்ன செய்யணும்? யுத்தத்துக்கு போகணும். அவங்க எல்லாம் அவங்க தேவர்கள், மலை தேவர்கள். அதனால மலைப்பகுதியில் நாம் போய் சண்டை போட்டோம், தோத்துட்டோம். ஆனா நம்ம சமபூமியில போய் சண்டை போட்டா அவங்க தேவனால வர முடியாது, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி என்ன செய்யறாங்க? அடுத்த வருஷத்துல இதே ஆகாப்புக்கு விரோதமாக 32 ராஜாக்களோடு திரும்ப என்ன செய்யறாங்க? வருகிறான். சமபூமியில யுத்தம் பண்ண வரான். ஆமென். வேற வேற இடத்துல இருந்து அடிக்கணும்னு பார்க்கறான் கர்த்தருடைய பிள்ளைய.
மேலேருந்து அடிக்கணும்னு பார்க்குறான், சமபூமியிலேருந்து அடிக்கணும்னு பார்க்குறான், அங்கிருந்து அடிக்கணும், இங்கிருந்து எங்கே போனாலும் என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. ஆண்டவர் துணை நிற்பார், ஆண்டவர் வழக்காடுவார். எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் எப்படி இருப்பாராம், பர்வதமாயிருப்பார். அல்லேலூயா. இந்த பர்வதம் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. அதை போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் பர்வதமாயிருப்பார். உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் பர்வதமாயிருப்பார். ஆமேன். உங்களுடைய எல்லைகளை சுற்றிலும் ஆண்டவர் பர்வதமாயிருப்பார். அல்லேலூயா. ஆமேன். ஆக இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது 2வது வருஷம், அடுத்த வருஷத்துல அதே ராஜாவாகிய பெனாதாத் என்ன செய்யறான், திரும்பவும் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிறான். வந்து பார்த்தா இஸ்ரவேலர் எப்படி இருக்கிறாங்க, ஒரு சின்ன கூட்டமாக தான் இருக்கிறாங்க. 26வது வசனம் 27வது வசனம் படிங்க. மறு வருஷத்திலே பெனாதாத் சீரியரை லக்கம் பார்த்து இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண ஆப்பெக்குக்கு வந்தான். ஆப்பெக் என்கிறதான ஒரு இடத்துக்கு வருகிறான், சமபூமியிலே வருகிறான். இஸ்ரவேல் புத்திரரும் லக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்துக் கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே 2 சீரிய வெள்ளாட்டு கிடைகளை போல பாளையம் இறங்கினார்கள். ஒழுங்கா படிங்க. சீரியவா சிறியவா? சிறிய வெள்ளாட்டு கிடைகளை போல பாளையம் இறங்கினார்கள். சரி, தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. சரி, நல்லா கவனிங்க. இப்ப மறு வருஷம், அடுத்த வருஷத்துல அதே ராஜா என்ன செய்யறான், யுத்தம் பண்ணும்படியாக திரளான ஜனங்களோட வரான். தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. எங்க பார்த்தாலும் யார் இருக்கிறா, எதிரிகள் கூட்டம், சத்துருக்கள் கூட்டம். எங்க பார்த்தாலும் அவனு கண்ணு கெட்டின பக்கமெல்லாம் யார் இருக்கிறான், சீரியர்கள் இருக்கிறாங்க. கண்ணு கெட்டின பக்கமெல்லாம் யார் இருக்கிறா, இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம், யுத்தம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இப்படிதான் குழிபறிக்க வருகிறார்கள். இந்த இடத்துல பார்க்கணும், தேசம் அவர்களால் நிறைந்து. ஆனா இஸ்ரவேலர் எப்படி இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு எதிராக சிறிய வெள்ளாட்டு கிடையை போல, அவர்களுக்கு எதிரே 2 சிறிய வெள்ளாட்டு, 2 சின்ன ஆட்டுக்குட்டி கூட்டம் போல இருக்கிறாங்க. ஆட்டுக்குட்டி, ஒருவேளை ஓனாய் கூட்டமா இருந்தா கூட என்ன செய்யலாம், எதிர்த்து போலாம், முறியடிக்கலாம். ஆட்டுக்கு அந்த அளவுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஆடு அதுக்குள்ள முட்டிக்கும். ஒரு ஆடு என்ன செய்யும், இன்னொரு ஆடு முட்டுறதை பார்த்துருக்கிறீங்களா, எப்படி முட்டும், அப்படியே அந்த 2 காலையும் உயரமா தூக்கி டங்குன்னு அடிக்கும் அடுத்தது ஆட்டு தலையில. அந்த மாதிரி தான் மற்ற விலங்கோட என்ன செய்யாது, சண்டை போடாது. இந்த மாதிரி தான் ஒரு சின்ன 2 ஆட்டுக்குட்டி கூட்டம் போல இருக்கிறாங்க. இந்த ஆட்டுக்குட்டியை எவ்வளோ ஓனாயும் பிக்கும், புலியும் வரும், சிறுத்தையும் வரும், எல்லாமே வந்து ஆட்டுக்குட்டி என்ன செய்யும், பிச்சு போடும். ஆமேன். ஆனா அந்த ஆட்டுக்குட்டி கூட்டத்துக்குள்ள யார் இருக்கிறான்னா, ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். அந்த சீரிய ராணுவம் பலத்த ராணுவமா வருது. அவங்களுக்கு எதிராக போற அந்த இஸ்ரவேலின் ராணுவம் எப்படி இருக்கான், 2 சிறிய வெள்ளாட்டு கிடையை போல், கிடைகளை போல் ஒரு சின்ன கூட்டமா பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இப்போ திரும்ப தேவ மனுஷன் வந்து சொல்றாரு, 28வது வசனம் படிங்க. தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லி இருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜன கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. திரும்ப தீர்க்கதரிசி வரார், திரும்ப வந்து சொல்றாரு, பாரு ஆகாபே, எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஆண்டவர் அவங்க தேவன் மலைகளின் தேவன், பள்ளத்தாக்கின் தேவன், சமபூமியின் தேவன் எல்லாம், நான் எல்லாத்துக்கும் தேவன் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக இந்த முறையும் நான் உனக்காக என்ன செய்ய போறேன், யுத்தம் பண்ண போறேன்.
அதனால் நானே கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்றாருங்க, அந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறார். நடந்தது என்ன? யுத்தம் கலந்த பொழுது 29வது வசனம் கடைசி வரியில, ஒரே நாளில் சீரியரில் 1,00,000 காலாட்கள் மடங்கடித்தார்கள். அல்லேலூயா. சின்ன ஆட்டுக்கடை என்ன செஞ்சதுங்க, எழும்பி பெரிய கூட்டத்துல 1,00,000 பேரை ஒரு நாள்ல கொன்றானுங்க. அல்லேலூயா. ஒரே நாள்ல 1,00,000 காலாட்களை மடங்கடித்தார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வெற்றி பாருங்க. ஆமென். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. குழியை வெட்டுகிறவன் தானே அந்த குழியில் விழுவான். எவன் யுத்தத்துக்கு வந்தானோ அவனே முறியடிக்கப்பட்டான். எவன் யுத்தத்துக்கு வந்தானோ அவனே மடிந்து போனான். எவன் யுத்தத்துக்கு வந்தானோ அவனே முதுகு காட்டி ஓடினான். அல்லேலூயா. ஆமென். அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த இடத்துல அவன் எல்லாம் ஜீவன் தப்பி ஓடும் பொழுது 30வது வசனத்துல மீதியானவர்கள் ஓடி பட்டணத்துக்குள்ள ஓடி போய் தப்பிச்சுக்கலாம், வீடுகளுக்குள்ள போய் நுழைஞ்சுக்கலாம், எங்கேயாவது பாதுகாப்பு இடத்துக்கு போயிடலான்னு சொல்லி அவன் போகும் பொழுது அங்கே மீதியா இருந்த ஆலங்கம் இடிந்து விழுந்தது. பதுங்கினான். அல்லேலூயா. என்னாச்சு பாருங்க, ஜனங்க தப்பிச்சு ஓடும் பொழுது செவுரு இடிந்து விழுந்துருச்சு. அலங்கம் இடிந்து, காம்பவுண்ட் வால் இடிஞ்சிருச்சு. அலங்கம் பாதுகாவலா இருக்கிற மதில் செவர் என்னாச்சுங்க, இடிந்து விழுந்து 27,000 were died. அல்லேலூயா. Who did this? யார் இதை செய்தது? நானே கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு. ஆமென். ஆகாபே, நீ என்ன தேடலப்பா, ஆனா நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். அந்த ஆண்டவரை தேடாத அந்த ஆகாப்புக்கு ஆண்டவர் இறங்குவாரானால், நீங்களும் நானும் ஆண்டவரை தேடும் பொழுது நமக்காக இறங்குவது அதிக நிச்சயம். அல்லேலூயா. அதிக நிச்சயம். என்னாச்சுங்க, அந்த சீரிய ராஜ்யம் அவனுக்கு முன்பதாக சின்னாபின்னமாகி ஓடி போனார்கள். அந்த ராஜா என்ன செஞ்சானா, ஓடி போனான். அல்லேலூயா. உள்ளறையிலே பதுங்கினான். சத்துரு பல உபாயங்களை தீட்டுவான், குழி வெட்டுவான், அந்த குழியில் அவனே விழுந்து போவான். ஆக இந்த பெனாதாத் என்ன செஞ்சான், ஒளிந்து போனான். தொடர்ச்சியா நீங்க படிச்சீங்கன்னா ஆகாப் ராஜா முட்டாள்தனமா வேலை செஞ்சுட்டாரு. அந்த வேலையை நம்ம செய்ய கூடாது. அதை நான் சொல்ல வரல. யார் நமக்கு விரோதமாக குழி வெட்டினா நம்ம கர்த்தரையே சார்ந்து கொண்டால் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம யாருக்கு என்ன செய்யக்கூடாது, குழி வெட்டிடக்கூடாது. ஆமேன். அதை ஆழப்படுத்திடக்கூடாது, அகலப்படுத்திட கூடாது. நல்லா விழுகட்டும், நல்லா கடக்கட்டும்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. அவன் நன்மை தான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. அடுத்த ஒரு இன்சிடென்ட்டை, அடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். சீக்கிரமாக சொல்லி முடிக்கிற நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் புரியுதா? ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆமேன். வசனத்தை என்ஜாய் பண்ணுறீங்களா? அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்தரின் சரித்திரம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிங்களா. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேசு அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். சரி, இப்போ காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். சரி, என்ன பார்க்கிறோம்? இஸ்ரவேலுக்கெல்லாம் எதிரியாய் காணப்பட்டவன் யாரு? ஆமான் என்கிற ஒரு ஆகாகியன். இந்த ஆகாகிய வகுப்பை சேர்ந்தவன் யாருன்னா அமலேக்கியன். அமலேக்கியன் யாருன்னா இஸ்ரவேலை பகைக்கிறவன். இஸ்ரவேல் எகிப்தை விட்டு குழந்தையாக சின்னஞ்சிறுசாக வரும்பொழுது அவர்களுக்கு வழிமறித்தவன், வழி கொடுக்காதவன், எதிரியாக வந்தவன். ஆண்டவர் சொல்றாரு, அவன் வழிமறித்ததை நான் உள்ளத்திலே வைத்திருக்கிறேன் என்றார். அதனால அமலேக்கியனை முழுவதும் அழிக்கணுன்றாரு. அந்த அமலேக்கியன் தான் இன்னைக்கு எழும்பி இஸ்ரவேலையே அழிக்கணும்னு நினைக்கிறான். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த அமலேக்கியனாகிய ஆகாக அந்த யாருங்க, ஆமான். ஆமானை அந்த ராஜா அகாசுவேர் என்பவர் என்ன செஞ்சாருங்க,
உயர்த்தி அவனுக்கு ஒரு பதவி கொடுத்து போஸ்ட் கொடுத்து அதிகாரம் கொடுத்து வச்சிருந்தார். அந்த அதிகாரத்துக்கு என்ன செய்யணும்? எல்லாரும் பயப்படணும், அவன் எல்லாரும் வணங்கணும். அவன் ராஜ அரண்மனைக்குள்ள போகும் பொழுது எல்லாரும் என்ன செய்யணுங்க? வணங்கணும். இப்போ அந்த அரண்மனையில வாசல் காவலாளியா இருக்கிறது யாருன்னு சொன்னா மொர்தெகாய், தேவ மனிதன். இந்த மொர்தெகாய் என்ன செய்யறான்? அந்த மொர்தெகாய் நான் தேவனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் என்ற வைராக்கியமா இருக்கிறவன். அதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் தெய்வத்தை தான் வணங்குவேன் என்ற வைராக்கியம் உள்ளவன் யாருங்க? இந்த மொர்தெகாய். அப்படியே காலங்கள் போய் கொண்டிருக்கிறது. கூட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்க, இந்த மொர்தெகாய் மேல ஆத்திரம் வந்துருச்சு. இல்லை, நம்ம எல்லாரும் வணங்குறோம், இவன் வணங்க மாட்டேன்றானே. அப்போ அந்த ஆமான்ட்ட சொல்றாங்க, பாரு அம்மானே, ராஜாவே சொல்லியிருக்கிறாரு உன்னை எல்லாம் வணங்கணும்னு சொல்லிட்டு. நீ அரண்மனைக்குள்ள வரும்போதும் போகும்போதும் தெண்டனிட்டு பணியணும், உன்னை வணங்கணும், உனக்கு விழுந்து வணங்கணும். ஆனா இந்த மொர்தெகாய் மாத்திரம் என்ன செய்யறான்? வணங்காம இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு என்னாச்சு? ஒரு கோபம், ஒரு ஆத்திரம், ஒரு எரிச்சல். அவனை பத்தி விசாரிக்கிறான். யார் இந்த மொர்தெகாய்? சொல்றாங்க, அவன் யூதன், அவன் சிறையா கொண்டு வரப்பட்டவன், யெகோவாவை வணங்குகிறவன். அவங்கள பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு அவனுக்கு என்ன ஆச்சு பாருங்க. 6வது வசனம், 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல படிக்கிறோம். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. After all this Mordecai, what I am going to do this Mordecai, wait and see அப்படின்றான். இந்த சாதாரணமான அற்பமான மொர்தெகாயா அவன் என்ன பண்றான்? உண்டு இல்லைன்னு பண்ணிடுறான் பாருன்றான். யாருங்க? ஆமான். ஏன்னா அந்த ஆமான ராஜா என்ன செஞ்சிருக்காரு? உயர்த்தி வச்சிருக்கிறார். அடுத்தது அவனுக்கு என்ன இருக்குங்க? பணபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க பைபிளை படிக்கும் பொழுது எத்தனாம் அதிகாரம்? 7ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரத்துல இருங்க நான் ஒரு வசனத்தை சொல்றேன் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல படிங்களேன். தன் ஐஸ்வரியத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் திரட்சியும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். இந்த பதவி உயர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரல, சில காலம் கழிச்சு வீட்டுக்கு வரான். வந்து அவனுக்கு என்ன நல்ல வரவேற்பு கிடைக்குது. வந்து அவன் சொல்ல, தன் ஐஸ்வரியத்தின் மகிமையும், ராஜா நல்ல பணம் கொடுத்து சம்பளம் கொடுத்து அவன் நிறைய பெண்ணாயிருச்சுங்க, பணம் பெருகிருச்சு. ஆமென். காசு பெருகிருச்சு, செல்வாக்கு பெருகிருச்சு. ஆக என்ன சொல்றான்? ஐஸ்வரியத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் அவனுக்கு 10 பசங்க இருக்கிறாங்க. எத்தனை பசங்க? 10 ஆண் பிள்ளைகள். இன்னைக்கு ஒரு ஆண் பிள்ளை இருந்தாலே ஆட்டம் தாங்க முடியல. நான் யார் வச்சிருக்கேன் தெரியுமா? நான் ஆண் பையனை வச்சிருக்கிறேன், ஆம்பளை பையனை வச்சிருக்கிறேன் அப்படின்றாங்க. பட்ட பிள்ளையா பிறந்தா பிள்ளையா, ஆம்பளை பையனை இருந்தா பையனை வச்சிருக்கிறேன் தெரியுமா? அந்த மாதிரி ஒன்று இருந்தாலே இங்க ஆட்டம். என்ன 10, ஏதாவது ஒன்று 10 பேர் வந்துடுவாங்க. 10 ஆண் பிள்ளைகள். அதனால அவனுக்கு பசங்களை குறித்து ஒரு பெருமை, செல்வாக்கை குறித்து ஒரு பெருமை. அடுத்த ராஜா தன்னை பெரியவனாக்கினதை குறித்து ஒரு பெருமை. பிரபுக்கள் மேல, ராஜாவின் சகல ஊழியக்காரர் மேல அவனை உயர்த்தி அவன் கையில ஒரு முத்திர மோதிரத்தையும் கொடுத்து அவனுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆக என்னாச்சு? பெருமை. பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? எதிர்த்து நிற்கிறார். அழகு, அந்தஸ்து, அறிவு இதெல்லாம் பெருமைப்படவே கூடாது. ஆண்டவர் கிருபையா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆமான்றம் அதை புரிஞ்சுக்காம என்ன செய்யறான்? பெருமை கொண்டு இந்த மொர்தெகாய முறியடிக்கணும். மொர்தெகாய மாத்திரமல்ல, 127 நாடுகள்ல பரவி இருக்கிற கூட்டத்தையே எல்லாம் வாஷ் அவுட் பண்ணிடணும்னு சொல்லி ஒரு தேதியை குறிச்சு ஆதார் மாதம் 13ஆம் தேதியில சிறியோர், பெரியோர், வாலிபர்கள், ஸ்திரீகள், ஆண்கள், பெண்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நிர்மூலமாக்கி கொள்ளணும்னு சொல்லி சட்டத்தை ராஜாவை எழுத வச்சு அதுக்கு ராஜாவின் மோதிரத்தால முத்திரை வச்சு 127 நாட்டுக்கு அனுப்பிச்சு ஐயா அந்த தேதிக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா எதுக்காக?
காத்து கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை எல்லாம் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கை போடுவது அவனுக்கு எப்படி இருந்ததுதான்? அற்ப காரியமா, எளிதான காரியமா, சுலபமான காரியமா இருந்தது. ஆமென். ஆனா அவங்க தேவன் யார் என்று என்ன செய்யல, அவன் புரிந்து கொள்ள. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. இவன் என்ன செய்யறான், அந்த நேரத்துல தன் குடும்பத்தோட பேசி எல்லாம் பண்ணி, அப்ப அவன் சொல்றான், அந்த எல்லா செல்வாக்கு இருந்தாலும் அந்த முருதகாயை நினைக்கும் போது எனக்கு வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. எனக்கு ராஜா எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கிறாரு, இவன் என்ன வணங்க மாட்டேன்றான். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன மேன்மை இருந்தாலும் அவனை நினைச்சாலே எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல அப்படின்றான். அப்போ அவன் மனைவி, அவனுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்களாம் சொல்றாங்க, அப்படியா, அந்த முருதகாயை என்ன செய்யணும்னா சும்மா கொல்லக்கூடாது, அவனுக்கு ஒரு 50 முழ உயரத்தை தூக்கு மரம் செய்யணும். எத்தனை முழம்? 50 முழ உயரத்துல தூக்கு மரம் செஞ்சு அதுல அவனை தொங்க விடணும், எல்லாரும் அவனை வேடிக்கை பார்க்கணும், இது ஒரு பெரிய சரித்திரமா மாறிடணும், அப்படி இப்படி நானுங்க. உடனே என்ன பண்ணா, 50 முழ தூக்கு மரத்தை செஞ்சு யாரை போடுறதுக்கு? முருதகாயை போடுறது. ஆமென். இந்த ஆமானுடைய வீட்டு பக்கத்திலேயே செஞ்சு வச்சிருக்கிறான். தான் வெட்டின குழியில் அவனுக்கு தெரியல. முருதகாயும் அவன் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, தேவ சமூகத்தில் உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். காரியம் மாறுதலாய் முடிந்தது. அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அந்த நேரத்தில் அந்த முருதகாய் ஜெபிச்ச ஜெபம், எஸ்தர் ராஜாத்தி ஜெபிச்ச ஜெபம், இந்த ஆமான் பண்ண எல்லா சதி திட்டங்களும் ஆகாசுவேர் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆகாசுவேர் ராஜாவுக்கு என்னாச்சு? கடுங்கோபம் வந்தது. என்ன வந்ததுங்க? கடுங்கோபம். எஸ்தர் ராஜாஜி சொல்றாங்க, என் ஜனங்களை எல்லாம் அழித்து தீர்க்க ஒருவன் பிளான் பண்ணியிருக்கான், அது கூட பரவாயில்ல, ராஜாக்கு வரக்கூடிய நஷ்டத்தை யார் பொறுப்பெடுக்கிறது அப்படின்னு. யார் அந்த மனிதன்? அவன் இந்த துஷ்ட ஆமான் தான் அப்படின்றாங்க. ராஜாவுக்கு என்னாச்சு? சிவியர் ஆங்கிரி. எந்திரிச்சு வெளியே போயிட்டார். விருந்துல இருந்து எந்திரிச்சு வெளியே போய் அவர் அந்த கோபம் ஆறும்படியா திரும்பி உள்ள வந்து பார்க்கிறாரு. எஸ்தர் ராஜாத்தி உட்கார்ந்து இருந்த அந்த சோஃபா மேல என்ன செய்யறான்? படுத்து கிடக்கிறான். அந்த கட்டில் மேல படுத்து கிடக்கிறான். ராஜாவுக்கு இன்னும் கோபம் வந்து அவர் சொல், நான் அரண்மனைக்குள்ள இருக்கும் பொழுதே இப்படியா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட பொழுது என்னாச்சான்? அவனுடைய முகத்தை மூடி போட்டார்கள். அல்லேலூயா. முகத்தை மூடினாலும் என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், முடிஞ்சாண்டான்னு அர்த்தம். உடனே அங்க இருக்கிறவன் ஒருத்தன் சொல்றான், ராஜ அரண்மனையில் இருக்கிறவன் என்ன சொல்றாங்க, ராஜாவே, இவன் முருதகாயை கொல்லுவதற்கு 50 முழ தூக்கு மரத்தை செய்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையிலே நாட்டப்பட்டு இருக்கிறது. ஆமென். அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அல்லேலூயா. ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானையே தூக்கி போட்டார்கள். ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அல்லேலூயா. எவன் தூக்கு மரத்தை வச்சானோ செஞ்சானோ அதே தூக்கு மரத்தில் அவனை தூக்கி போட்டாங்க. அவனுடைய 10 குமார்கள் நினைச்சு பெருமை பாராட்டினானோ அந்த 10 குமாரையும் ஒரே நாளில் கொன்று போட்டார்கள். அல்லேலூயா. குழிய வெட்டினா, அந்த குழியிலே அவன் விழுந்தான், அவன் வம்சமே அழிந்து போனது. ஆக குழியை வெட்டுகிறவன் தானே அந்த குழியில் விழுவான். ஆக தேவப்பிள் நம்ம யாருக்கு என்ன செய்யக்கூடாதுங்க? குழி பறிக்க கூடாது, கெடுதல் நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா அது நமக்கே என்ன ஆகும்? கெடுதலாக மாறிவிடும். ஆக நம்ம நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம், நன்மை செய்வோம், ஆண்டவருக்காக ஜீவிப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் நமக்காக வழக்காடுவார், அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார்.
சத்துரு நிர்மூலமாவதை நம்முடைய கண் பார்க்கும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. பெனாதாத்தை முறியடித்தவர், ஆமானை நிர்மூலமாக்கினவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நமக்காக வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார், ஜெயத்தை கொடுப்பார். நம்ம யாருக்கும் குழி வெட்டக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்காக நிற்போம், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி இந்த செய்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.